காற்று எவ்வளவு சுதந்திரமான ஒரு மூலப்பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள விவிலியத்திலிருந்து நான் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல போறேன். அருளப்பர் எழுதிய விவிலியம் அதிகாரம் 3. அதுல ஒரு அருமையான டிஸ்கஷன் நடக்குது. இயேசுநாதருக்கும் நிக்கோதேமும் 2 பேருக்கும் சுவாரஸ்யமா பேசுறாங்க. மீண்டும் பிறக்க வேண்டும் ஐயா நீ இயேசுநாதர் சொல்றார். நிக்கோதேமு ஜோக் அடிக்கிறாரு இயேசுநாதர் கிட்ட. அது எப்படிங்க மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள வெளியே வரணுமா அன்ட்டு ஒரு கிண்டலான ஒரு கேள்வி கேட்கிறார். ஆனால் இயேசுநாதர் சொல்றது அது வேறு விதமான ஒரு புது பிறப்பு. ஸோ அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது இயேசுநாதர் ஒரு அருமையான ஒரு காரியம் காற்றை பற்றி சொல்றார். காற்று தான் விரும்புகின்ற பக்கம் வீசும் போகும். தான் விரும்பிய பக்கம் வீசுகின்றது. ஒரு சுதந்திரமான மூலப்பொருள். இயற்கையில எல்லையற்ற வரம்பற்ற சுதந்திரம் இந்த காற்றுக்கு இருக்கின்றது என்று இயேசுநாதர் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். சோ இப்பேற்பட்ட சுதந்திரமான காற்றிலே எப்படி நாம் இந்த அசுத்தங்களை நாம் கலக்க முடியும், சிறைப்படுத்த முடியும்? அந்த காற்றை நாம் எப்படிதான் சிறைப்படுத்துவதோ என்பது தெரியவில்லையே. சோ இன்றைய தினம் அந்த காற்றிலே மாசுபடுத்தப்பட்ட அந்த பொருட்களை நாம் விலக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வளிமண்டலத்தில் அதை போடுவதை தவிர்க்க வேண்டும். வருமுன் தடுக்க அதுல போட வேண்டியது, அதுக்கப்புறம் அதை நம்ம திருப்ப வேண்டியது, அதை போட வேண்டியது, மறுபடியும் நம்ம அதை எடுக்க வேண்டியது. தேவையில்லையே, முதல்ல போடாமே இருக்கலாமே, எதுக்கு அதை மீண்டும் போடணும் மீண்டும் எடுக்கணும்? ஸோ அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், 3வது, கட் டவுன் யுவர் கார்பன் ஃபுட் பிரிண்ட். அதாவது உனது கரி அடிச்சுவட்டை கவனி, குறை. நீ மாசத்துக்கு 100 கிலோ நிலக்கரி யூஸ் பண்றீங்க உங்க வீட்டுல. ஒரு வருஷத்துல எவ்வளவு தெரியுமா ஒவ்வொரு இந்தியாக்காரனும் யூஸ் பண்றான் நிலக்கரி? அதாவது நம்ம லைட்டுக்கு, நம்ம தண்ணிக்கு, நம்ம மோட்டார் சைக்கிள், காரு, பஸ் வசதி, டிரான்ஸ்போர்டேஷன், தோராயமா நம்ம கணக்கு பண்ணோம்னா ஒவ்வொரு இந்தியாக்காரனும் 1 டன் நிலக்கரி ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றான். அமெரிக்காக்காரன் 13 டன் யூஸ் பண்றான். ஐரோப்பாக்காரன் 8 டன் நிலக்கரி தேவைப்படுது ஒரு ஆளுக்கு. இந்தியாவில் ஒவ்வொருத்தனுக்கும் 1 டன் நிலக்கரி. அதுதான் உங்க கார்பன் ஃபுட் பிரிண்ட். கரிம அடிச்சுவடு.